உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. அம்மா பொதுவான பெயர். உங்க அம்மாவும் ஒண்ணுதான், எங்க அம்மாவும் ஒண்ணுதான். ஆனா அவங்க வச்ச அம்மா வேற. திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி நிற்கிறாரு. ஒரு இழிவான பிரச்சாரம். முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசியிருக்கிறார். அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதிலளிக்க விரும்பவில்லை. ஒரு தகுதியுள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணி நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. இது அரசியலாக்கப்படுகிறது, கவர்மெண்டோட ஸ்கீம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, 13 துறைகள், 46 சேவைகள், 13 துறைக்கும் தனித்தனி கவுண்டர். இங்கே அரசியல் ஆக்கப்படுகிறதுனா எது அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது? துறைகளின் பெயர் அரசியலா இல்லை துறைக்கு? ஆமா, திட்டத்தோட பெயர் இது பரவாயில்லைங்க. அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க, தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க. இல்லைங்க, இல்லை அப்படின்னு வச்சிருந்தா தான் எங்களுக்கு சந்தோஷமாச்சு. அம்மா பொதுவான பெயர். உங்க அம்மாவும் ஒண்ணுதான், எங்க அம்மாவும் ஒண்ணுதான். ஆனா அவங்க வச்ச அம்மா வேற. அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்தினாங்க யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியுமா? எத்தனை மூட்டை உப்புக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்ததுன்னு தெரியுமா? வச்சாங்க பேர். இது அப்படி இல்லை. 10,000 முகாம்கள் நடத்தப்படும். 10,000 முகாம்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி நிற்கிறாரு. ஒரு இழிவான பிரச்சாரம். முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசியிருக்கிறார். அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல. எனவே அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதிலளிக்க விரும்பவில்லை. ஒரு தகுதியுள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது இப்போ நான் கூட அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவேன். நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்து நேராக வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 200-300 பேர் விசிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களெலாம் நின்று பார்த்தேன். அப்போ மைல்டாக எனக்கு ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க, சரியாகி வந்துட்டோம். அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் மூகா முத்து மரணம். ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையிலேருந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாராக இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற நீ காலையில் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணி நிற்கிறாங்க. பரிசோதனைகள் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை, இன்னைக்கு அது சொல்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்ல போறாங்க. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.